சேப்பாக்கத்தில் 17 ஆண்டுகளுக்கு பின் சென்னையை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று சேப்பாக்கத்தில் நடந்த 8வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. இதில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 197 ரன்கள் என்ற கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடக்க வீரர்கள் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இதனால் சென்னை அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 146 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸை 50 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றது. 17 ஆண்டுகளுக்கு பின் சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை அணியை பெங்களூரு அணி வீழ்த்தியுள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் 2008ஆம் ஆண்டு சென்னை அணியை பெங்களூரு அணி வீழ்த்தியது. அதன்பின் பெங்களூருவுக்கு எதிராக சேப்பாக்கத்தில் நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் சென்னை அணி வெற்றி பெற்றிருந்தது. அத்துடன் சென்னை அணியின் கோட்டையாக சேப்பாக்கம் திகழ்ந்த நிலையில் தற்போது தோல்வியை கண்டுள்ளது. சென்னை அணி படுதோல்வி அடைந்ததால் ரசிகர்கள் சோகத்துடன் மைதானத்திலிருந்து புறப்பட்டு சென்றனர். எல்லாருமே விட்டு போயிட்டானுங்களா? மேட்ச் இதே மாதிரி தான் விட்டு போயிடுச்சு. இதை பாருங்க, ஆர்சிபி ஃபேன் தான். ஆனால் டுடே இஸ் நாட் ஆர் டே, அவ்வளோதான். சென்னை லூஸ் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கேமு, பட் அவங்க நல்லா விளையாடினாங்க. நல்ல பவுலிங் அவங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருந்தது. நம்ம நிறைய கேச்சஸ் மிஸ் பண்ணோம். தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் பொறுத்து செகண்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 12-13 இயர்ஸ் பொறுத்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பெஸ்ட் விஷஸ் இருந்தாலும் ஓகே, இட்ஸ் நல்ல மேட்ச்சு. ஓகே, நல்ல டீமை வின் பண்ணியிருக்காங்க. நம்ம பெங்களூரில் போகிறோம், ஓகேங்களா? நம்மளுக்கு அங்கே இருக்க சான்ஸ் இருக்குது நம்ம வின் பண்ணுறதுக்கு. ப்ரோ, மேட்ச் சும்மா பட்டாசாக இருந்தது. எப்பயும் போல் தெரிஞ்ச ரிசல்ட்டு தான் இது. நாங்கள் இந்த டீம், இந்த போலிங் யூனிட்டை வச்சு இவங்களை செஞ்சுருவோம்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி இதில் அங்கே பெங்களூர்லேயே அவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் குட்டாச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனிமேல் எங்கே வந்தாலும் ஃபேர்வெல் தான், ஃபேர்வெல் தான், ஃபேர்வெல் தான். தோனியோட கடைசியில் 2 6 போகுது. நாங்கள் ஜெயிச்ச மாதிரி தான். நாங்கள் கேரளாவில் புரியல. ഓപ്പോസിറ്റ് ഉള്ളവരുടെ ഫീൽഡിങ്ങും ബോളിങ്ങും ഭയങ്കര ടഫായിരുന്നു. பெஸ்ட் பவுலிங் അടിപൊളിയായിരുന്നു. மேட்ச் வேற லெவலில் ப்ரோ, அந்த மாதிரி இருந்துச்சு மேட்ச். சும்மா சொல்லக்கூடாது, ஆர்சிபி பயங்கரமாக ஆட்டாங்க. நாங்களா இதுவே எங்களுக்கு பெரிய ஸ்பெஷல் ப்ரோ. இப்போ ஒரு மேட்ச் ஜெயிச்சிடும்ல, தொடர்ந்து நாங்கள் ஜெயிக்கிறோம் ப்ரோ. அப்போ நாங்கள் பேசுகிறோம்.